ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபைண்டிங் ஜாப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆர்ஆர்பியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்க வேலைவாய்ப்பை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா இது பக்கத்தில் இது மாதிரி ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை டச் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது எங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதுக்கு வந்து டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2569 வேகன்சிஸ் வந்து ஓவராலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33க்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அண்டு சேலரி டீட்டெயில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 6 தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா 35,400 வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பொசிஷனுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், அதாவது ஜேஇ அந்த பொசிஷனுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன், அதாவது இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமா வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பொசிஷனுக்கும் ஒரு மேஜர் வந்து நீங்கள் டிப்ளமாவில் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு பிடிஎஃப்பில் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெப்சைட்டோட லிங்க் தரேன், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் இருக்கும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபைனல் இயர் வந்து நான் எழுதிட்டு எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டு வெயிட் பண்ணுறேன், அப்ளை பண்ணலாம்னு கேட்டால் ஸோ நாட் எலிஜிபிள். நீங்கள் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் உங்களால் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க. அது போக மெடிக்கல் ஃபிட்னஸ்க்கு சம் விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33. ஸோ 33 தான் இருக்குது எனக்கு, இல்லை 33+ நான் இருக்கேன், என்னால் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ எதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு ஒரு கேட்டகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேட்டகிரியை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 33+ இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். எது வரைக்கும் அப்ளை பண்ணலாம், அப் டு ப்ளஸ் 5 இயர்ஸ் எக்ஸஸாக இருந்ததுன்னா அது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓபிசியில் நான் கிரீமி லேயராக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூடி அது மாதிரி சொல்லிட்டு டீட்டெயிலாகவே வந்து உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருந்தால் நீங்கள் அப் டு எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே கொடுத்துட்டாங்க. அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி இல்லை ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் இல்லை இபிசி இந்த மாதிரி கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 250 சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன கேஸ்ட்டை தவிர மீதி எதுலையாவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ஃபீஸ். ஸோ இதுக்கு வந்து ரீஃபண்டபுளுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 250 பே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் அப்பியர் ஆனீங்கன்னா உங்களுக்கு 250 வந்து ரீஃபண்ட் ஆகிடும். இதே நீங்கள் 500 பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 400 ருபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனால் மட்டும்தான் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 2 இருக்குது. அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறமா வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த 4 ஸ்டெப் தான் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு பர்சன் வந்து செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட் வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஸ்டேஜ் 1ல் வருது, எவ்வளோ மார்க்குக்கு வருது, எவ்வளோ கொஷின்ஸ் வருது, அண்ட் டோட்டல் டைமிங் எவ்வளோ, எக்ஸாம் டைமிங் எவ்வளோன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எழுதி நீங்கள் கிளியர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 2க்கு வந்து கால் ஆஃப் வரும். ஸோ நீங்கள் ஸ்டேஜ் 2 எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்பியர் ஆகணும். அதுவும் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் அண்ட் எவ்வளோ மார்க்ஸ் அண்ட் எவ்வளோ டைமிங் சொல்லிட்டு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புக்கு வந்து உங்களுக்கு டைமிங் டேட் எல்லாமே வந்து வெப்சைட்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30th நவம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் டைம் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க போல். நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக தெரியும். இது வந்து 10th டிசம்பர் தான் வந்து லாஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வெப்சைட்டில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.